ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் பாயசம் பண்ண போகிறேன். ஓகேவா? நான் எல்லாமே தயார் பண்ணி வச்சாச்சு. அடையை வந்து நல்லா ஒரு 3 டைம்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கழுவணும். கழுவிட்டு அடையை நல்லா வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அடை வந்து என்ன ஆகும்னா அது நல்லா வேகணும். வேக வச்ச பிறகு வெந்து வருமா, வெந்து தண்ணியில் என்ன பண்ணேன்னா பச்சை தண்ணி, இந்த சூடு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு பச்சை தண்ணியில் என்ன பண்ணணும், அதை வாஷ் பண்ணணும். அது பச்சை தண்ணி போகணும். சரியா? போனால் தான் அந்த அடை பாயசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவா? பச்சை தண்ணியிலேருந்து எடுத்து என்ன பண்ணணும், அரிச்சு எடுக்கணும். அந்த அரிப்புண்டில்ல, அந்த அரிப்பு எடுத்து என்ன பண்ணணும்னா அரிச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு செவ்வரிசி பாருங்கள், நான் செவ்வரிசி வந்து வேக வச்சுருக்கு. நல்லா கழுவணும். எல்லாமே கழுவி தான் போடணும். ஓகேவா? விற்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இது கழுவி எப்படி பண்ணணும், எப்படி வச்சணும் எதுவுமே தெரியாது. அதனால என்ன பண்ணணும்னா செவ்வரிசி கழுவிட்டு சூடு தண்ணியில் என்ன பண்ணணும், வேக வைக்கணும். வேக வச்சுட்டு என்ன ஆகணும்னா வேக வச்சாச்சா, அதுவும் வந்து கண்ணாடி பதத்துக்கு இருக்கணும். ஓகேவா? இப்படி இருக்கணும். நல்லா வெந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணேன்னா சர்க்கரை பாகு வச்சு நான் என்ன பண்ணியாச்சு, ரெடி பண்ணி இதில் வீட்டியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெய்யில் தேங்காய், அண்டிப்பருப்பு, கிஸ்மிஸ். ஓகேவா? இப்போ வந்து செய்வோமா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த 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 சட்டியில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகு வச்சதை எடுத்து வீட்டிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா அடையை தட்டணும். அடையை தட்டின பிறகு நல்லா என்ன பண்ணணும், அந்த அடையில் இனிப்பு வந்து என்ன ஆகணும், இறங்கணும். அது கணக்காக என்ன பண்ணணும்னா அடையை நான் போட்டுட்டு பாருங்க, ரெண்டும் என்ன ஆகுது, நல்லாவே கலர் மாதிரி சேஞ்ச் ஆகுதுல்ல பாருங்கள். ஓகேவா? இப்போ அடையை என்ன பண்ணியாச்சு, சர்க்கரை வெள்ளை பாகு வச்சு கூட தட்டிட்டு பாருங்கள், தட்டி ஒரு பாருங்கள் இவ்வளவு அது கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா செவ்வரிசி இருக்குல்ல, செவ்வரிசியை தட்டணும். ஓகேவா? பாருங்கள், செவ்வரிசியை என்ன பண்ணியாச்சு, தட்டியாச்சு. ஓகேவா? பாருங்கள். ஆனால் என்ன பண்ணணும்னா கையை விடாத கலக்கணும். ஓகேவா? பாருங்கள், கலக்கியாச்சா, கலக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அடை பாயசம் வைக்கும்போது எனக்குமே என்னது அடை பாயசம் ஃபஸ்ட்டு எனக்கு வச்ச தெரியாது. நான் அடையை என்ன பண்ணேன்னா கழுவாடை போட்டுட்டு எனக்கு அது வந்து நல்லாவே இல்லை. அது வந்து போட்டு ஒரு மாதிரி பாயசம் வந்து டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி சர்க்கரை போட்டால் எல்லாமே டேஸ்ட்டாகும். அதுக்கேற்ற பாயசம் கல்யாண வீட்டு பாயசம் போல் இல்லை. அதுக்கு பிறகு தான் என்னன்னா கழுவி தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அதை நான் இப்போ வந்து யாருமே இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஓகேவா? ரியலாக சொல்லுவேன். நான் செய்து பார்க்குறேன். பாருங்கள் வெள்ளத்தை என்னெல்லாம் எல்லாம் போட்டிருக்கேன்னா செவ்வரிசியும் தட்டியாச்சு, அடையும் தட்டியாச்சு, வெல்லமும் தட்டியாச்சு. இனி என்ன பண்ணணும்னா பாருங்கள், கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஏதாவது நான் வந்து இது சும்மா தான் செய்தேன். எனக்கு வந்து ஏதாவது சாப்பிடணும் போல், இந்த பாயசம் கொஞ்சம் இனிப்பான பாயசம் பிடிக்கணும் போல் இருந்துச்சு. அதான் என்னன்னா வீட்டில் அடை இருந்துச்சு. அதான் என்ன பண்ணுறேன்னா காய்ச்சி குடிக்கலாம். ஓகே, நான் ரெடி பாருங்கள், இப்படி இருக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பால், நம்ம தேங்காய் பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதான் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பண்ணி வச்சுன்னா வீட்ட போகிறேன். சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பாலை என்ன பண்ணணும், வீட்டான். ஓகேவா? விட்டாச்சா? வித்தியாச்சா? பாருங்கள், சிம்மில் வச்சு தான் இதை என்ன பண்ணணும், தேங்காய் பாலை காய்ச்சோம்.
கொதிச்சு வரட்டு. தேங்காய் பாலுக்கு தனி டேஸ்ட் இருக்குது. தேங்காய் பாலில் எந்த இது செய்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை? நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? நம்ம வீட்டில் இருக்கோன்னா ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. ஓகேவா? நல்லாவே இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றும் பண்ணலைன்னா பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? பிள்ளைகள் வந்து மம்மி பண்ணேன் இல்லையா, ஸ்நாக்ஸ் இல்லையா, மம்மி ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். ஓகேவா? நீங்கள் பார்க்குறீங்க வீடியோஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தான் எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக போடுங்க. ஓகேவா? பாருங்கள், எனக்கு கொதிக்க வந்து அரை மணிக்கூர் ஆகும். அடுத்து கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். ஓகே, ஆல்ரெடி நான் வந்து பிரியாணி வைக்கும்போது இதெல்லாம் அரைச்சி வச்சது. ஓகேவா? பாருங்கள், கொதிக்கிறது தான் ரொம்ப லேட் ஆகுது. இந்த வீடியோ அடிக்கடி எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஆனால் ரொம்ப மனமாக இருக்குது. ஏலக்காய்க்கு தனியே ஒரு டேஸ்ட்டு தான். சரி, தேங்காய் பால் எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலைன்னா என்கிட்ட கேளுங்க. தேங்காய் பால் வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்க, துருவுக்கு கஷ்டம். துருவுக்குன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சிலவங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சிலவங்க தேங்காயே போடாத வைப்பாங்க. ஸோ அப்படி பண்ணாதுங்க. நம்ம இட்லி குட்டம் இருக்குல்ல, நம்ம இட்லி வைப்போம்ல, அதில் அடியில் உள்ள தட்டை வச்சு தேங்காயை உடைச்சி மேலே என்ன பண்ணுங்கள், வச்சு வேக வைங்க. வேக வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா நல்லா கொதித்து வரும். கொதித்து வச்சுட்டு கொதியல் மாத்திரம் வரும். ஓகேவா? கொதித்து வந்தோன்னே என்ன பண்ண, திறந்து பச்சை தண்ணியில் போட்டு விடுங்க தேங்காவை. நீங்கள் இலக்கி பாருங்கள், கத்திட்டு சூப்பராக அது இலவி வந்துடும். ஓகேவா? நானும் அதே போல் தான் என்ன பண்ணியிருக்கேன், தேங்காயை சூந்து தான் பால் எடுத்திருக்கேன், தேங்காய் பால். ஓகேவா? அரிஞ்சு மிக்ஸியில் போட்டு அரிங்க. அரிப்பில்லாதவங்க ஒரு வெள்ளை காட்டன் எடுத்து என்ன பண்ணுங்கள், தேங்காயை புளிங்க. ஓகேவா? இதுதான் இதுக்குள்ள டிப்ஸ். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொதித்து வந்துகிட்டே இருக்குது. செம்ம மனம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மனமாக இருக்குது. இந்த மனத்திலே நமக்கு என்ன பண்ண முடியும், குடிக்கணும் போல் இருக்குது. எப்படா இது சரியாகும், நம்ம குடிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருக்கேன். பாருங்கள், அதுக்கு கல்லறை செஞ்சாருக்கு பார்த்தீங்களா? அதை பாயசம் சிலவங்க பண்ணும்போது பிளாக்காக அது ஒரு டைப் ஒரு கல்லராக இருக்குது. இது பார்த்தீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதே போல் நீங்களும் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆக்சுவலி இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், அடையினாலே பெரிய கஷ்டம் அப்படின்னு. ஆனால் அடையெல்லாம் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அடையை வேக வைக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னா சவ்வரிசி வேக வைக்கணும். தேங்காய் பால் எடுக்கணும். ஓகேவா? இவ்வளோ எடுத்து வச்சிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். வெல்லம் வந்து பாவு வைக்கலாம். ஓகேவா? பாருங்கள், அடி பற்றக்கூடாது. அடி பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா இது அடி பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிடும்.
பாருங்கள், சிம்மில் வச்சு இது பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து நான் வந்து வறுத்து வச்சுருக்கேன் வெல்லம், வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய், கிஸ்மிஸ், அண்டிப்பருப்பு இதெல்லாம் போட்டு செய்ய போகிறோம். ஓகேவா? பாருங்கள், தனி டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இனி டேஸ்ட்டை பார்த்து நான் சொல்கிறேன். ஓகேவா? நீ இதுக்கு மேலே கட்டி ஆகக்கூடாது. ஓகே, இனிப்புண்டான்னு நம்ம பார்க்கணும். நல்லாயிருக்கு. இனிப்பு கொஞ்சம் கம்மி தான், போதும். எங்களுக்கு வந்து இனிப்பு ஓவராக இருக்கிறது பிடிக்காது. பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேவா? பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, எப்படி வந்து எப்படி இருந்துச்சு பாயசம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. ஓகே, இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.